ஹலோ ஃபவுண்டர்ஸ், நான் உங்கள் பாலாஜி பேசுகிறேன் ஸ்டார்ட்அப் கல்ச்சர்லேருந்து. BCCI இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கான அஃபிஷியல் நியூ ஜெர்சிஸை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா பைஜூஸை ஓவர்டேக் பண்ணிவிட்டு Dream11 வந்து ஜூலை 2023 மார்ச் 2026 அந்த இயருக்கான அஃபிஷியல் இந்தியன் லீட் ஸ்பான்சர் அப்படின்ற டைட்டில் அக்வயர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்னு பார்த்தோம்னா சுமார் 358 கோடி இந்தியன் ருபீஸ். 358 கோடியா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா இது கிட்டத்தட்ட 1.7 crore கம்மியான அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா போன தடவை பைஜூஸ் அக்வயர் பண்ணும்போது அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 5.5 crores. பட் அதை விட கம்மியான அமௌண்ட்டில் தான் இந்த தடவை Dream11 வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கான லீட் ஸ்பான்சர் டைட்டில் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. கடைசி 15 இயர்ஸாக Dream11 வந்து நாங்கள் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த தடவை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஜெர்சியில் நாங்கள் ஒரு மெயின் ஸ்பான்சராக இருக்கோம். இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்பான்சராகவும் ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரௌடஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு Dream11ஓட ஃபவுண்டர் ஹர்ஷ் ஜெயின் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ கரண்ட்டாக Dream11ஓட வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா சுமார் 8 பில்லியன் USD. அது போக இப்போ Dream11 கிட்ட மட்டும் கரண்ட்டாக 180 மில்லியன் ஆக்டிவ் யூசர் பேஸ் வந்து இருக்குது. என்ன தாட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லியும் ஸ்டார்ட் அப் அப்டேட்ஸ், ஃபண்டிங் அப்டேட்ஸ் இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நாங்கள் போடுற எல்லா நியூஸஸுமே உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும்.